இந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு கஸ்டமர் ஓட்டினாரே தெரியல. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் சுத்தமாக கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்காது. பிரேக் சீக்கிரம் தேஞ்சிடும். அலாய் வீல் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மு சீக்கிரமே கண்டமாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய செலவு வைக்கும். இந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு கஸ்டமர் ஓட்டினாரே தெரியல. கடைசியாக ஓட்ட முடியாத சொல்லி தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. சுத்தவே முடியல, அந்த அளவுக்கு ஃபுல் டைட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிள் வந்து ஜாம் ஆயிடுச்சு. வண்டியிலே புதுசாக வந்த பிரேக் கேபிள். அதுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிள் மாற்றவே இல்லை. அவங்களுக்கு கஸ்டமருக்கு தெரியாமல் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் அதாவது ரியர் பிரேக் சரி பண்ணுறீங்களோ இல்லையோ, அது கூட பெருசாக உங்களுக்கு ஆபத்தாயிராது. ஃப்ரண்ட் பிரேக் என்றைக்குமே உங்களுக்கு டேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேர்னிங்கில் நீங்கள் எமர்ஜென்சியாக எங்கேயா போய் திரும்பும்போது மணலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அப்செட் பண்ணி விட்றோம். நீங்கள் சரி குடிக்கல வந்துருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்காம இந்த பிரேக் ஒர்க் ஆகும். தயவு செஞ்சு ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் கம்பல்சரி பார்த்துங்க. BS6 மாடல் வண்டியில் கண்டிப்பாக ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் நீங்கள் சரி பண்ணிடுங்க. இது வந்து நிறைய